ஓம் நமச்சிவாய. எம்ஜி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதி மகா சிவராத்திரி வருகிறது. மகா சிவராத்திரி உருவான பல புராண கதைகளில் இக்கதையும் ஒன்று. ஒவ்வொரு யுகமும் முடிவடையும் போது 7 உலகங்களும் அனைத்து ஜீவராசிகளும் இறைவன் சிவபெருமானின் உடலுக்குள் ஐக்கியமாகிவிடும். இப்பிரபஞ்சம் இருளில் மூழ்கிவிடும். ஒருமுறை இவ்வாறு நடந்தபோது அம்மை பார்வதி தேவி உயிரினங்கள் எதுவும் இல்லாமல் பிரபஞ்சம் உயிரற்று இருப்பதைக் கண்டு மனம் வருந்துகிறார். ஆகையால் பார்வதி தேவி சிவனை வில்வ இலைகளால் ஆகம விதிகளின்படி 4 ஜாம பூஜைகளை கண்விழித்து மனம் உருகி பூஜைகள் செய்தார். இறைவன் அவர் முன் தோன்றினார். அப்போது அம்பிகை மீண்டும் உயிரினங்களையும் பிரபஞ்சத்திற்கு ஒளியையும் உலகத்தையும் படைக்குமாறு வேண்ட, தேவியின் பூஜைகளால் மகிழ்ந்து இருந்த சிவபெருமான் மீண்டும் உலகத்தையும் உயிரினங்களையும் படைத்தார். சூரிய சந்திர முதலான நவகோள்களும் உயிர் பெற்றன. அன்றைய தினம் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்பட வேண்டும் என்று தேவி வேண்டினார். இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை ஆராதனை செய்பவர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரங்களை அருள வேண்டும் என்றும் பார்வதி தேவியார் சிவனிடம் வேண்டிக் கொண்டார். அதன்படி அன்று முதல் மாசி மாதம் வரும் முதல் தேய்பிறை சதுர்தசி நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று காலையில் இருந்து விரதம் மேற்கொள்ள வேண்டும். வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் பால் பழங்களை சாப்பிடலாம். மாலை சூரியன் அஸ்தமனம் ஆன பின்பு பூஜையை தொடர வேண்டும். சிவனுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். இரவு முழுவதும் கண் விழித்து ஆகம விதிகளின்படி வில்வ இலைகளால் சிவனை ஆராதனை செய்ய வேண்டும். மறுநாள் சூரியன் உதயத்திற்கு பின்பு பூஜைகளை முடிக்க வேண்டும். அதன் பின்பு நாம் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வணங்கி நம் விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.